நாமக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் புதிய தொழிற்பேட்டைகள் நிறுவப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் ஜெயலலிதா மேலும் பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா விதி எண் 110 கீழ் சமூக நலத்துறை சார்பில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை கெல்லி சிறுவர்களுக்கான கூர்நோக்கு இல்ல கட்டடம் பழுதடைந்துள்ளதால் 1000 சதுர மீட்டர் பரப்பளவில் அனைத்து வசதிகளும் கொண்ட புதிய கட்டடம் கட்டப்படும் என அவர் அறிவித்தார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் ஜெயலலிதா 5000 பயனாளிகளுக்கு நவீன ஒளிரும் மடக்கு குச்சிகள் வழங்கப்படும் என அறிவித்தார். குழந்தைகளுக்கு காது கேளாமை தொடக்கத்திலேயே கண்டறியும் திட்டத்தையும் ஜெயலலிதா வெளியிட்டார். காது கேளாமையை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்தால் இந்த குறைபாட்டை நீக்கிட இயலும். எனவே இதற்கென ஒரு முன்னோடி திட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்படும். காது கேளாத குழந்தைகள் சென்னை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் அதிக அளவில் உள்ளனர். எனவே இந்த மாவட்டங்களில் குழந்தை பிறந்தவுடன் ஒரு சிறப்பு பரிசோதனை திட்டம் செயல்படுத்தப்படும். ஆவடி நகராட்சி எல்லையில் உள்ள பருத்திப்பட்டி ஏரி மற்றும் ஈரோடு முத்தம்பாளையம் ஏரிகளில் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்படும். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அம்மா சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும். வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் மேம்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளை சுற்றுச்சூழல் துறையின் கீழ் முதலமைச்சர் வெளியிட்டார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு அடுக்குமாடி தொழில் வளாகம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். குறு உற்பத்தி நிறுவனங்களின் தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சிட்கோ நிறுவனத்தின் மூலம் குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கென அடுக்குமாடி தொழில் வளாகம் 50 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். இந்த வளாகமானது ஒவ்வொன்றும் சுமார் 750 சதுர அடி பரப்பிலான 250 அலகுகள் கொண்டதாக இருக்கும். இந்த அடுக்குமாடி தொழில் வளாகம் சென்னை கருகில் திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டையில் அமைக்கப்படும். நாமக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் புதிய தொழிற்பேட்டைகள் நிறுவப்படும். கோவையில் உள்ள மின் மற்றும் மின்னணு தொழிற்பேட்டைகளின் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் ஜெயலலிதா வெளியிட்டார். இடைநீக்க உத்தரவு முடிந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்றதால் காரசார விவாதங்களுக்கு பஞ்சமில்லை. மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை பொறுத்தவரை ஆதிதிராவிடர் நலன் சார்ந்த பல்வேறு முக்கியமான அம்சங்கள் விவாதிக்கப்பட்டன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவில் பிரேமுடன் ஸ்டாலின்.